ப்ரோ இதுல ஃபர்ஸ்ட் டைப் சொல்லிட்டீங்க, செகண்ட் டைப் எஸ்கேப் க்ளோவா ப்ரோ? ஆமாங்க, செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் க்ளோவ் தான். பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கேம் பிளே போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் க்ளோவ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல பார்த்தீங்கன்னா கடைசியில பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கேம் இருக்கு. மறக்காம பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த ஒரு க்ளோவ் சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா டைப் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். சோ இந்த வீடியோ முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்காதவங்க போய் பாத்துருங்க. இன்னமும் ஐடியா பார்த்தீங்கன்னா ஃபாலோவே பண்ணாம இருப்பீங்க நிறைய பேர். மறக்காம பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் சொல்ல போற 5 டைமே ஃபுல்லாக கத்துனாதான் நீங்களும் பார்த்தீங்கன்னா க்ளோவ்ல கிங் ஆக முடியும். சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ஹேண்ட் கேம்ல போயிடலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃபயர் பட்டன் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வச்சிருங்க. ஆல்வேஸ் வச்சுட்டு நான் சொல்றத பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாட்ச் பண்ணுங்க. ஒன்று கூட மிஸ் ஆக கூடாது. ஃபர்ஸ்ட் பாருங்க, நீங்க பார்த்தீங்கன்னா க்ளோவில் கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணி ஜம்ப் பண்ணிட்டு ஸ்க்ரீனை லெஃப்ட் சைடு திரும்பி லெஃப்ட் ஃபயர் பட்டன் கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கொடுத்து திரும்பி ரைட் சைடு கீழே இருக்கீங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்டா சுவிட்ச் கொடுக்க சொல்றேன்னா, அப்பதான் பார்த்தீங்கன்னா டப்புன்னு எனிமி வந்தா கூட நீங்க பார்த்தீங்கன்னா கன்னு மாத்தி ஈஸியா அடிக்க முடியும். ஓகேவா? நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்றீங்க அவ்வளவு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ப்ரோ நீங்க 3 ஃபிங்கர்ல போறீங்க, 2 ஃபிங்கர்ல எப்படி ப்ரோ பண்ணுது? சிம்பிள் தான். நான் பார்த்தீங்கன்னா 3 ஃபிங்கர் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்தீங்கன்னா 2 ஃபிங்கர் கிளிக் பண்ண போறீங்க. வேணும்னா கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா பார்ட் 1 சொல்லிட்டு போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போட முடியும். ஓகே, மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.